மனிதர்களில் புனிதர்களாக தெய்வத்தோடு யாரை ஒப்புமைப்படுத்துவது என்ற ஒரு கேள்வியை நாம் வள்ளுவரை நோக்கி வைக்கின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற பதில் ஐயப்பாடு அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொளல் என்று சொல்கிறார். ஐயப்பாடு அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொளல். அது என்ன பொருள்? மற்றவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்களை முழுமையாக புரிந்து கொண்டு, காலச்சூழல் புரிந்து கொண்டு, அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்களோடு எப்படி நாம் பேசுவது, அவர்களுடைய மனதில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்கிறதா என்று தெரிந்து சூழ்நிலை அறிந்து எவன் ஒருவன் நடந்து கொள்கிறானோ அவர்களுக்கு மேலும் எந்த துன்பங்களையும் இழைக்காமல் அவர்களுக்கு ஆறுதலான பல வார்த்தைகளை கூறுகின்ற தன்மை உடையவன் எவனோ அவன் மனிதரில் புனிதராக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு ஒப்பானவன் என்று வள்ளுவர் கூறுகிறார். மற்றவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை முதலில் ஆய்ந்து அறிந்து அதற்கு பிறகு அவரிடம் நம் சொல்ல வேண்டிய செய்தியையோ கருத்தையோ சொல்ல வேண்டும். நாம் வேகமாக சென்று நாம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அவருடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளாமல், அவர் அப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் நம் கருத்தை மாத்திரம் முன்னிறுத்தி வேகமாக சொல்லிவிட்டு வருவது என்பது அவர்களுக்கும் அந்த கருத்தினை பற்றிய புரிதல் இருக்காது, அவர்கள் செவிகளும் அது ஏற்றுக்கொள்ளாது. ஆதலால் யாரை நாம் பார்க்க சென்றாலும் யாரிடம் பேசச் சென்றாலும் அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு நாம் அதற்கேற்ப நாம் நடந்து கொண்டோமானால் வள்ளுவர் நம்மை தெய்வத்தின் நிலைக்கு கொண்டு போய் வைத்துள்ளார். ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொளல் என்று சொல்கிறார். அதற்கடுத்து ஒரு கேள்வி, அதாவது ஆக்கம் உடையவன் தேடி ஊக்கமானது எப்பொழுது செல்லும்? இந்த கேள்விக்கு பதில் வள்ளுவர் கூறுகிறார், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அதாவது எந்த ஒரு செயலுமே அதை செய்யக்கூடிய மிக திறம் வாய்ந்தவனை தேடி, அதாவது தளராத நம்பிக்கை, தளராத போராட்டம், தளராத மனப்பாங்கு யாரிடம் உள்ளதோ அவர்களை நோக்கி ஆக்கமானது ஊக்கம் உடையவனை தேடி சென்றடையும் என்று சொல்கிறார். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. நாம் செய்கின்ற செயலிலே ஏதாவது தவறுகள் இருக்கலாம், செய்கின்ற செயல்கள் அனைத்துமே முழுமையாக இருக்கும், அது முழுமையான பணியிலே இருக்கும் என்றெல்லாம் நாம் கருதி கொள்ள இயலாது. அப்படியானால் நாம் செய்கின்ற செயல் ஒவ்வொன்றாக முன்னேற்றம் அடைகின்ற பொழுதுதான் அதில் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள் எவை என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய அறிவை பயன்படுத்தி தள்ளுபவை எவை ஏற்பவை எவை என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுகின்ற பொழுது நம் எண்ணத்திலே உயர்ந்த எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அதாவது ஆக்கமானது ஊக்கம் உடையவனுடைய இடம் தேடி வழிகேட்டு அதுவே வந்து சேரும் என்று ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு வள்ளுவர் விதைக்கிறார். அதேபோல நாம் செய்கின்ற செயல்களில் எல்லாம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அதை கண்டு பெரிய அளவிலே விமர்சனம் செய்வார்கள். நாம் ஒரு தொழிலை தொடங்குகிறோம் என்றார், எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எந்த செயலை தொடங்கினாலும் பல ஆயிரம் முறை நாம் யோசித்து அந்த செயலிலே நாம் வெற்றி பெறுவோமா, அந்த செயலிலே நமக்கு அனுபவம் இருக்கிறதா, அந்த தொழில் மேன்மையுறுமா என்று பல ஆயிரம் முறை நாம் ஆய்வு செய்துதான் அந்த தொழிலை தொடங்குகிறோம். அப்படி தொழிலை ஒரு பெரிய முதலீட்டோடு நாம் தொடங்குகின்ற பொழுது பின்னின்று அதை விமர்சனம் செய்பவர்கள், எதிர் நின்று ஏளனம் செய்பவர்கள் எல்லோரும் இருக்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் ஒரு சமூகம் என்பதிலே கழித்தலும் வகுத்தலும் கூட்டலும் பெருக்கலும் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால்
ஏளனம் செய்பவர்களை எல்லாம் நாம் புறந்தள்ளிவிட்டு நாம் செய்கின்ற செயலை மாத்திரமே நம் நெஞ்சத்தில் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த படிநிலையில் நாம் கடக்க வேண்டுமே ஒழிய விமர்சனம் செய்பவர்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு அதையே நாம் இரவு சிந்தனையில் வைத்து கொண்டு நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு இந்த செயலை நம்மால் செய்ய முடியுமா, இப்படி விமர்சனம் செய்கிறார்களே இந்த தொழிலை நிறுத்தி விடுவோமா என்றெல்லாம் நாம் அசை போட்டு கொண்டிருக்க கூடாது. அதற்கு ஒரு சிறிய உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். வானத்தில் கழுகு வேகமாக பறந்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு காகம் பார்க்கிறது. காகத்திற்கு அந்த கழுகின் மீது ஒரு பொறாமை. எவ்வளவு நேர்த்தியாக தன்னுடைய சிறகுகளை விரித்து கொண்டு இந்த கழுகானது பறந்து கொண்டிருக்கிறதே என்ற ஒரு பொறாமையால் இந்த காகமானது அந்த கழுகின் மேல் போய் உட்கார்ந்து கொண்டு அதனுடைய முதுகு பகுதியை கொத்த ஆரம்பிக்கும். அந்த கொத்துகின்ற போது அதனுடைய வலியை அந்த கழுகானது பொறுத்து கொண்டிருக்கும். காரணம், ஏளனங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் எப்படி நாம் செவி சாய்க்காமல் இருக்கிறோமோ அப்படி சாதாரண ஒரு காகம் குத்துகின்றதற்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டாம் என்று அந்த கழுகானது என்ன செய்யும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக உயர பறந்து கொண்டே இருக்கும். அப்படி உயர பறக்க பறக்க இந்த காகத்திற்கு சுவாச கோளாறு ஏற்பட்டுவிடும். அதன் மீது உட்கார்ந்து கொண்டு கழுகின் மீது துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காகம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுகு உயர பறக்க பறக்க இதனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தரையிலே வந்து விழக்கூடிய அளவிற்கு வேகமாக அதன் முதுகுப்புறத்திலே இருந்து கீழே விழுந்து விடும். கழுகு தன்னை இந்த காக்கை கொத்தி கொண்டிருக்கிறதே என்ற எண்ணத்தோடு இருந்திருந்தால், அதனோடு போராடி கொண்டிருந்தால், தான் உயர பறக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்குள் அது ஆட்பட்டு இருக்கார். தன்னுடைய பணி என்ன, உயர பறத்தல் என்பதனால் கழுகு உயர்ந்து கொண்டே பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது பின்னால் முதுகில் கொத்து கொண்டிருந்த அந்த காகம் அதனுடைய வலிமை பொறுக்க முடியாமல் கீழே வந்து விழுந்து விடுகிறது. அப்படித்தான் பல மனிதர்களும் நாம் உயர உயர பறக்கின்ற பொழுது, உயர உயர செல்கின்ற பொழுது பல்வேறு விமர்சனங்களையும் பல்வேறு முட்டுக்கட்டைகளையும் நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களினுடைய கேள்விகளுக்கும் ஏளனங்களுக்கும் நாம் பதில் சொல்லி கொண்டிருந்தால் ஒரு படியை கூட நம் வாழ்க்கையில் தாண்ட முடியாது. நாம் உயர்ந்து உயர்ந்து செல்வதற்கு இவர்களின் விமர்சனங்கள் தான் நமக்கு உரமாக இருக்க வேண்டும். அதனால் விமர்சனம் செய்பவர்களை புறந்தள்ளிவிட்டு நாம் வேகமாக முன்னேறக்கூடிய வழியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதற்கடுத்து ஒரு குறள், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்கிறார். இதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் ஒரு உதாரணத்தின் மூலமாக காணலாம். ஒரு குளத்திலே நீர் இருக்கிறது. அந்த நீரிலே தாமரை மலர்களும் நீராம்பலும் அல்லி மலர்களும் இப்படி எல்லா மலர்களும் பூத்து குலுங்கி கொண்டிருக்கின்றன. நள்ளிரவு நேரம், அடாது மழை பெய்கிறது விடாது. அப்படி பெய்கின்ற மழையினால் அந்த குளத்தினுடைய நீர்மட்டமானது உயர்ந்து விடுகிறது. நேற்று வரை குறைந்த அளவே இருந்த தண்ணீரில் மேல் நோக்கி இருந்த ஆம்பல் மலரோ தாமரை மலரோ அல்லி மலரோ பெய்த மழையின் காரணமாக குளத்திற்குள் மூழ்கிதான் இருக்க வேண்டும். ஆனால் எந்த மலர்களும் மூழ்காது. எப்படி? இதற்குள் இருக்கக்கூடிய தாவரவியல் உண்மை இருக்கிறது. குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய அதனுடைய தண்டின் ஊடாக இருக்கக்கூடிய வேரானது குளத்திலே நீர் உயர உயர சுருள் கம்பியை போல் சுருண்டிருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியானது தண்ணீர் உயர உயர தன்னை மேல் நோக்கி கொண்டே வந்துவிடும். அப்படி நம்முடைய எண்ணங்களானது உயர்வானதாக இருக்க இருக்க நாம் செய்கின்ற செயலும் உயர்வானதாக இருக்கும். இந்த உண்மை என்பது தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே நம் வள்ளுவ பெருந்தகை கண்டுபிடித்து குறள் மூலமாக நாம் வலியுறுத்தி இருக்கிறார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நம்முடைய உள்ளத்திலே என்ன நற்சிந்தனைகள் இருக்கிறதோ அதுதான் நம்மை உயர்த்தி பிடிக்கும், நம்மை உயர்வான வழிக்கும் கொண்டு போய் சேர்த்துவிடும். அடுத்து ஒரு குறள், உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்று சொல்கிறார். உள்ளத்திற்கு நாம் என்றைக்கும் ஒரு பொய்மையாளனாக இருக்காமல்
உள்ளத்திற்கு நாம் ஒரு நேர்மையாளனாக என்றைக்கு இருக்கிறோமோ அப்பொழுது நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உள்ளத்திலெல்லாம் நாம் என்றைக்கும் நிறைந்திருப்போம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று இன்னொரு குறளிலே சொல்கிறார். உள்ளுவது என்பது சிந்திப்பது. நம் சிந்தனைக்குள் தேக்கி வைத்திருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நற்சிந்தனையினுடைய வழியாக இருக்க வேண்டுமே ஒழிய தீய சிந்தனை, தீய நண்பர்களினுடைய பழக்கம் இவற்றினால் நாம் நம்முடைய பொருள் மட்டுமல்ல, நம்முடைய இன்பங்களையும் இழந்து எதிரே வரக்கூடிய துன்பங்களுக்கு கதவை நாம் திறந்து வைத்து கொண்டு காத்திருப்பதைப் போல ஆகிவிடும். ஆதலால் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து திருவாசக பாடல் ஒன்றை நாம் காணலாம். இறைவன் மீது மிகுந்த அளவிலே உருகி உருகி பாடியிருக்கக்கூடிய நூல் எதுவென்றால் அது திருவாசகம். மாணிக்க வாசகர் இறைவனை இந்த அளவிற்கு உருகி உருகி பாடியிருப்பதை வெளிநாட்டிலிருந்து இங்கே சமயம் பரப்ப வந்த ஜியு போப்பினுடைய கண்களில் இருந்தே கண்ணீர் வரவழைத்தது என்றால் எந்த அளவிற்கு அவர் இறைவனை நேசித்து இறைவனை உள்வாங்கி பாடியிருப்பார் என்பதை நாம் உணரலாம். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, முதல் வரியிலே சொல்கிறார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. அவர் உமையொரு பாகனாக இருக்கின்ற காரணத்தினால்தான் முதலிலே அம்மையை சொல்கிறார். ஏனென்றால் ஈன்று புறந்தறுதல், இந்த உலகிற்கு நம்மை அறிமுகப்படுத்துபவள் யாரென்றால் தாய் என்பவள்தான். அதனால் முதலிலே அம்மையே, அடுத்து அப்பா. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, உனக்கு இணையாக இந்த உலகத்திலே எந்த பொருளும் கிடையாது என்று மாணிக்க வாசகர் முதல் வரியிலேயே எடுத்து நமக்கு விளக்கமாக சொல்கிறார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பில் விளைந்த ஆரமுதே. உன்னை நேசிப்பதற்கும் உன்னை நான் பூசிப்பதற்கும் எது காரணமாக இருக்கிறதென்றால் என் மனதிலே எழக்கூடிய அன்பு ஒன்றுதான். அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று சொல்கிறார். பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கி புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே என்று இறைவனை இறைஞ்சி பாடுகிறார். பொய்மையே பெருக்கி நாளெல்லாம் வெறும் பொய்களையே சொல்லி சொல்லி இந்த நாளினை சுருக்கி கொண்டு பொழுதினை சுருக்கி பொய்த்தலை புலையனேன் தனக்கு, இப்படி பொய்யே நாள்தோறும் பேசி கொண்டிருக்கின்ற எனக்கு புழுத்தலை புலையனேன் தனக்கு, தன்னை ரொம்ப இகழ்வாக பல பாடல்களிலே தன்னை நாய் என்று கூட குறிப்பிட்டுக் கொள்கிறார். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ மக்களிடத்திலே அவன் இறைவனிடத்தில் உயர்த்தி பிடிப்பான் என்பது மாணிக்க வாசகர் பாடல் மூலமாக நமக்கு தெரிகிறது. செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே என்று கூறுகிறார். இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனியே. இந்த பிறவியிலே நான் உன்னை பற்றி கொண்டு விட்டேன், ஆதலால் இனி ஒரு பிறவி எனக்கு கிடையாது, இனி எனக்கு பிறவியும் வேண்டாம். உன்னை சிக்கன பிடித்து கொண்ட காரணத்தினால் நான் இனிமேல் எந்த பிறவியிலும் இந்த மண்ணுலகிற்கு வரவேண்டிய அவசியம் இல்லை. சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, எனக்கு நீ சிவகதியை கொடுத்து விட்டாய். அதனால் நான் உன்னோடுவே நிரந்தரமாக இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த உலகத்தின் மீது எந்த பற்றுதலும் இல்லாமல் இருக்கப் போகிறேன் என்று மாணிக்க வாசக பெருமான் உருகி உருகி பாடுகிறார். அன்பில் விளைந்த ஆரமுதே. சிவம் என்று சொன்னாலே அதற்கு இணைச்சொல் அன்பு. அதனால்தான் திருமூலர் கூட அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் என்று சொல்கிறார். வள்ளலாரும் உயிர்களிடத்தில் இரக்கம் வேண்டும் என்று சொல்கிறார். ஆக எத்தனை நூல்களை நீங்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் அது ஒரு 3 எழுத்துக்குள்ளே வந்து இந்த முழுமையான வாழ்க்கையும் அடங்கிவிடும். அன்பு ஒன்றுதான் இந்த உயிர்களை வாழ வைக்கும். அன்பு ஒன்றுதான் இந்த உயிர்களை ஒன்றோடு ஒன்று பிணைத்து வைக்கும். ஆதலால் அன்பை நேசியுங்கள், அன்பை போதியுங்கள். அடுத்த தலைமுறை என்பது அன்பு இயந்த வாழ்க்கையாக இருந்தால் இந்த உலகம் செழிப்புற்று இருக்கும் என்று கூறி அடுத்து ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.